66ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கிறது, நீர் எனக்கு செவி கொடுக்க மாட்டீருங்கிறாரு. 143ஆம் சங்கீதத்துல என்ன சொல்றாரு பாருங்க, தாவீதின் சங்கீதம் போட்டே இருக்கு. கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். எனக்கு நீங்க எப்படி உத்தரவு அருளி செய்யணும்னா, நான் நல்லவனா இருக்கிறதுனால என் ஜெபத்தை கேட்காதீங்க, நீர் உண்மையா இருக்கிறதுனால ஜெபத்தை கேளுங்கிறார். அங்க என்ன சொன்னாருன்னா, என் அக்கிரம சிந்தை இருக்கா நீங்க கேட்க மாட்டீங்கன்னாரு. இங்க சொன்னாரு, என் அக்கிரமத்தை விடுங்க, நீங்க உண்மை உள்ளவர்னு எனக்கு தெரியும். Based on your faithfulness, hear my prayer. நிறைய நேரத்துல சில வசனத்தை எடுத்து அப்படியே உபதேசமாக்கி உங்களுடைய ஜபத்துக்கெல்லாம் பவர் இல்லை, நீங்க ஜபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாரு. இப்ப நம்ம வாசிச்சது யாருடைய சங்கீதம்? 66ஆம் சங்கீதத்தை எழுதுனது யாரு? தாவீது எழுதியிருக்கிறார். சரிங்களா? தாவீது 66. பல நேரத்துல பாருங்க, தேவ மனிதர்கள் எழுதும் போது அவங்களுமே வெளிப்பாட்டுல என்ன ஆயிட்டு இருக்காங்கன்னா, வளர்ந்துட்டு இருக்காங்கன்றதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அவங்க சொல்றதுனால எல்லாமே கரெக்டா இருக்குன்றது. ஏன்னா அவங்க ஆரம்ப காலத்துல ஒன்று சொல்லியிருப்பாங்க, முடியும் போது ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ யோபு புஸ்தகத்தை நீங்க படிக்கிறீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இருப்பார். அது யோபு புஸ்தகத்து ஸ்டார்டிங்லேயே இருக்குது. இந்த வசனத்தை எடுத்துட்டு எல்லா சாவுலையும் போய் கர்த்தர் கொடுத்தாரு எங்க வீட்டுல, கர்த்தரை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, இந்த வசனத்தை எடுத்து 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 எல்லா வீட்லயும் வெக்கமே படாம நம்ம எல்லா மரணத்திலையும் அந்த வசனத்தை தான் நம்ம பேசுறோம். ஆனா அதே யோபு 40ஆம் அதிகாரத்துக்கு மேல பேசும்போது வித்தியாசமா பேசுறாரு. அவர் பேசுறாரு, இது வரைக்கும் உம்மை காதார கேட்டேன், இப்ப நான் கண்ணார கண்டேன் அப்படின்ட்டு. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க எடுக்கலப்பா, இழந்ததெல்லாம் 2 மடங்கு திரும்ப கொடுத்தீங்க. இப்ப யோபுக்கு என்ன புரிதல் இருந்துச்சுன்னா, டே கர்த்தர் எடுக்கலடா, பிசாசு எடுத்தான், ஆண்டவர் எனக்கு 2 மடங்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். அப்ப யோபு அங்க ரிப்பன் பண்ணிட்டாரு. யோபு சொல்லிட்டாரு, நான் அப்பா தப்பா புரிஞ்சிருந்தேன், நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்க வேற மாதிரி இருக்கிறீங்கன்னு யோபுக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. ஆனா யோபு புஸ்தகத்தை படிக்கிற நிறைய பேருக்கு வெளிப்பாடு வரல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பேசின வசனத்தையே பேசிட்டு இருக்கிறாங்க. பைபிள் படிக்கும்போது ஒரு மனுஷன் எங்கிருந்து எழுத ஆரம்பிக்கிறாரு, பின்னாடி அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படியெல்லாம் போகுதுன்னு நமக்கு தெரியணும். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ண மாட்டார், செவி கொடுக்க மாட்டார்ன்றது தாவீதுடைய புரிதலா இருந்துச்சு. என் மனசுல கெட்டதை நினைச்சிட்டு கர்த்தர் எப்படிங்க என் பிரேயருக்கு பதில் கொடுப்பார்? இந்த மனுஷன் நினைச்சுக்கிட்டாரு, கெட்ட புத்தி இருந்துச்சுன்னா கர்த்தர் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டார் நினைச்சிட்டு இருந்த மனுஷனுக்கு இப்ப புத்தி தெளிவு வருது. சரிங்களா? 66ஆம் சங்கீதத்தை எழுதின அதே தாவீது தான் 143ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். 66ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கிறது, நீர் எனக்கு செவி கொடுக்க மாட்டீருங்கிறாரு. 143ஆம் சங்கீதத்துல என்ன சொல்றாரு பாருங்க, தாவீதின் சங்கீதம்னு போட்டே இருக்குது. 143ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை வாசி. கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், செவி கொடுக்கணும். எனக்கு நீங்க எப்படி உத்தரவு அருளி செய்யணும்னா, நான் நல்லவனா இருக்கிறதுனால என் ஜெபத்தை கேட்காதீங்க, நீர் உண்மையா இருக்கிறதுனால ஜெபத்தை கேளுங்கிறார். அங்க என்ன சொன்னார்னா, என் அக்கிரம சிந்தை இருக்கா நீங்க கேட்க மாட்டீங்கன்னாரு. இங்க சொன்னாரு, என் அக்கிரமத்தை விடுங்க, நீங்க உண்மை உள்ளவர்னு எனக்கு தெரியும். Based on your faithfulness, hear my prayer. அந்த வசனத்தை வாசிங்க, கவனிங்க. உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். புரிஞ்சிருச்சு? நீதிமான் ஜெபத்தை தான் கேட்கணும், ஒருத்தனுமே ஜெபிக்க முடியாது. பூமியில எல்லாரும் நீதிமான் கிடையாது, ஒருத்தனும் நீதிமான் கிடையாது. அல்லாததினாலே அடியனை, நீங்க ஜட்ஜ்மெண்ட்ல எல்லாம் போயிடாதீங்க, ஜட்ஜ்மெண்ட்ல போனா ஒருத்தருமே நிக்க முடியாது. அதனால எங்க பரிசுத்தத்தை பார்த்தாலும் ஜெபத்தை கேட்க வேண்டாம், நீங்க உண்மை உள்ளவர்னு தெரியும், எங்க ஜெபத்தை எல்லாம் கேளுங்க. Based on your faithfulness, hear our prayers. அப்ப நான் என்ன சொல்றேன், பாவியினுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாருன்றது தப்பான புரிதல், அது பொய். நீங்க யாரா இருந்தாலும் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பாருங்கிறேன் நான். இதை உங்களால ஏத்துக்க முடியலனா, இதை உங்களால நம்ப முடியலனா கவனிங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெபத்துக்கு தடை பாவமா? உண்மையா பாவம் ஒருத்தருடைய ஜெபத்தை தடுக்க முடியுமா? அப்பனா எது ஜெபத்துக்கு தடை? அப்படின்னா இந்நேரம் எங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கணுமே பிரதர். நாங்க நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறோம், நாங்க நிறைய விண்ணப்பங்களை வச்சிருக்கிறோம், உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறோம், பல விதங்கள்ல நாங்க ஜெபிச்சிருக்கிறோம். எங்க வாழ்க்கையில அற்புதம் நடந்திருக்கணுமே, ஏன் நடக்கலன்னு சொன்னீங்கன்னா, இந்த ஜெபம் கேட்கப்படாத காரணம் இத்தனை நாள் நம்ம பாவம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், பாவம் கிடையாது, அது வேற ஒண்ணு. ஜெபத்தை தடுக்கிற வல்லமா பாவத்துக்குள்ள. இயேசு தான் இந்த பூமியில ஊழியம் செஞ்சாரு. ஊழியம் செய்யும் போது நிறைய பேர் கேட்ட ரெக்வஸ்ட்டுக்கெல்லாம் அவர் அற்புதம் செஞ்சுட்டே போயிட்டு இருந்தார். ஒருத்தர் வந்து சொல்றான் வேலைக்காரங்கிறான், போய் வேலைக்காரன் இங்கிருந்தே சொல்லி சுகமாக்குனார். ஒருத்தர் வந்து என் பிள்ளைக்கு வந்து கை வைங்கன்னா புள்ள மேல கை வச்சு செத்த பிள்ளைய எழுப்புறார். இப்படி நிறைய பேர் வந்து இயேசுவை கூப்பிட்டு நீங்க வாங்க அற்புதம் செய்யுங்க, இவன் வியாதியா இருக்கிறான், இவன் வியாதி படுக்கையில, யாரெல்லாம் சொன்னாங்களோ அத்தனை பேரையும் சுகமாக்குனார். அங்க ஒருத்தர் கூட நீ பாவரிக்க பேசி சொல்லிட்டு வான்னு கேட்கவே இல்லையே. தன்னிடத்தில் ரெக்வஸ்ட் பண்ண யார்ட்டையுமே முட்டி போடு, பாவரிக்க ஜெபம் பண்ணு, நீ பண்ண பாவத்தெல்லாம் சொல்லு,
அதுக்கப்புறம் நான் அற்புதம் செய்யறதை பத்தி நான் யோசிக்கிறேன். ஒருத்தருட்டுமே சொல்லலைன்னா நான் நம்புறேன் இயேசு என்ன செய்வாரோ அதைத்தான் பிதாவும் செய்வாரு. ஓகேங்களா? இயேசு ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிஷன் வைக்கல. இயேசு ஜபத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ இதை செஞ்சுட்டு வா, அதை செஞ்சுட்டு வா, அவன் பாவத்தை எல்லாம் பட்டியலிட்டு எனக்கு சொல்லு, அறிக்கை செய்யு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோமானால் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உண்மை உள்ளவர் நிச்சயமா நம்ம பாவத்தை என்ன பண்ணுவாரு, மன்னிப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நமக்கு பிரேயர் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, பாவ அறிக்கை செஞ்சு மன்னிப்பு வாங்கிட்டு அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பாவத்தோடய ஜெபம் பண்ணா உங்களுக்கு நான் சொல்ல வர்ற கருத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பாவத்தை என்கரேஜ் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல, பாவம் உங்கள் ஜெபத்துக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நான் குற்ற உணர்வுனால நீங்க ஜெபத்தை நிறுத்திடக்கூடாதுன்னு சொல்றேன். குற்ற உணர்வுக்கு உங்க ஜெபத்தை நிறுத்துற வல்லமை கிடையாது. அது பிசாசுனுடைய தந்திரம். ஆமென்.